ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா ஸ்ட்ரீம். இன்னைக்கு பிகினர்ஸ்க்கான வீடியோ எதை பற்றினா ஒரு பெட்டிகோட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லி தர போகிறேன். இப்போ தான் ரியல் டெய்லரிங்குள்ளேயே நம்ம போக போகிறோம். ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கிளாத்தில் அப்ளை பண்ணுறது, கட் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பெட்டிகோட்டை வந்து இந்த பெட்டிகோட் நம்ம வந்து தைக்கிறது மூலிமா நம்ம வந்து என்னென்ன ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது, அப்புறம் இந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டி எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அப்புறம் இந்த ஃப்ளீட் எப்படி கொடுக்கறது, அதுக்கு வந்து எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ளீட் வந்து கரெக்டாக வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகினிங்கில் வந்து நான் எத்தனை முறை பிரித்து தைச்சிருப்பேன்றது வந்து கணக்கே இல்லை. நிறைய வாட்டி பிரித்து தைச்சிருக்கேன். அப்புறமா டெய்லரிங் பழகினதுக்கு அப்புறமும் கூட எனக்கு இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு தாத்தா சினி ஃபீல்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 75 இயர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க தான் எனக்கு வந்து இந்த ஃப்ளீட் வந்து எப்படி கரெக்டாக வந்து ஹிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெஷர் பண்ணி கரெக்டாக வைக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம பண்ணுற ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பின்னாடி பட்டுப்பாவாடை சட்டை தைக்கும் போது யூஸ் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு பட்டுப்பாவாடை சட்டை மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. அதில் வந்து ஒரு சில மெத்தட்லாம் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ என்னதான் நம்ம வந்து நல்லா ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச்சிங்கில் இருக்கிற சின்ன சின்ன நுணுக்கம் வந்து நம்மளோட கார்மெண்ட்ஸோட அவுட்ஃபிட் நல்லா கொண்டு வரும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பெட்டிகோட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெட்டிகோட்டோட டோட்டல் லென்த் வந்து 13 இன்ச்சஸ். 13 இன்ச்சஸில் வந்து பாடி மெஷர்மெண்ட்டுக்கு மட்டும் 12 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். அதாவது டோட்டல் 13 இன்ச்சஸ்ஸு. 13 இன்ச்சஸில் உங்களுக்கு 12 இன்ச்சஸ் மட்டும் பாடிக்கு. அப்போ பாடிக்கு போனதுக்கு மீதி எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்து வந்து நம்ம கீழே வந்து ஸ்கர்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 12 இன்ச்சஸ் வந்து பாடிக்கு மார்க் பண்ணுறேன். 12 இன்ச்சஸ். அப்புறம் மேலே வந்து 1/2 இன்ச் ஷோல்டரில் பிடிக்கிறதுக்கு, அப்புறம் கீழே வந்து அந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஸோ டோட்டலாக வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். ஸோ 13 இன்ச்சஸில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். 13 இன்ச்சஸில் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஷோல்டர் வந்து 11 இன்ச்சஸ். அதில் வந்து ஒரு 5.5 மார்க் பண்ணுறேன். அப்புறம் அங்கேருந்து ஹார்மோட இறக்கம் பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் வந்து 25 இன்ச்சஸ் இருக்குது. 25 வந்து 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4.25 வருது. இது வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ பெட்டிகோட் எப்போவுமே வந்து கொஞ்சம் லூஸாக தான் போடுவோம். ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அப்போ 4.25 + 1 வந்து 5.25 வருது. இப்போ 5.25 நான் வந்து ஹார்மோட இறக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது 2 லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து ஷோல்டர் எங்கே மார்க் பண்ணுமோ அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பின்னாடி இங்கே பிடிச்சி தைப்பீங்க. இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணுவோம், இங்கே ஒரு ஃபோல்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சைடு ஒரு 1/2 இன்ச், அந்த சைடு ஒரு 1/2 இன்ச் போக டோட்டலாக 1 இன்ச் போக உங்களுக்கு வந்து 2 இன்ச்சஸில் வந்து அதோட வித் வரும். பெட்டிகோட் வந்து ரொம்ப நம்ம வித்தாக போட மாட்டோம். வித் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து 2 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கேருந்து அவங்களோட முன்கழுத்து இறக்கம் வந்து 5.25 எடுத்திருக்கேன். 5.25 மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே சேர்த்து நம்ம வந்து உருட்டி தைப்போம். அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கிடும். பெட்டிகோட் வந்து எப்போவுமே நெக் வந்து கொஞ்சம் லோவாக தான் போடுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு வெளியில் தெரியாது. அதனால வந்து உங்களுக்கு ஒரு 5.25 மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து மடித்து தைக்கும் போது சரியாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த நெக்கோட டீப் வந்து இன்னும் கூட இறக்கிக்கலாம். பெட்டிகோட்டுக்கு வந்து லோவாக போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாடியோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். பாடியோட மெஷர்மெண்ட் வந்து 25 இன்ச்சஸ் இருக்குது. அதோட வந்து ஒரு 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கினா கரெக்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 28 இன்ச்சஸ் வரும். 28 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு 7 inches வருது. அந்த 7 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹிப்போட மெஷர்மெண்ட்டு 22, அதோட ஒரு 3 inches ஆட் பண்ணிங்கன்னா 25 inches வருது. ஸோ ஒரு 6.25 வருது. அப்போது 1/4 வந்து 6.25 மார்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து டாட் பிடிப்போம். ஸோ அதுக்காக ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக கீழே பார்த்தீங்கன்னா இப்போ 6.25 மார்க் பண்ணியிருக்கோம். எப்போவுமே பெட்டிக்கோட் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். நீங்கள் மார்க் பண்ணாலும் சரி, மெஷர்மெண்ட் எடுத்தாலும் எடுக்கலனாலும், ஏன்னா நம்ம வந்து டாட் பிடிக்கும்போது அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்கேலோட அளவை எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக விட்டுடலாம். நம்மளோட ரெடி மெஷர்மெண்ட் இதுதான். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 1 inch இந்த கார்னரில் இந்த கார்னரில் வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே கர்வ் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி நெக்கும் வந்து ஒரு 1/2 inch வந்து இப்படி இந்த கிராஸில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு மார்க் பண்ணுறோன்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அப்புறம் இங்கே 1/2 inch வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட ஷோல்டர் வந்து இந்த மாதிரி ஸ்லோப்பாக தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்ம் கிட்ட வந்து லூஸ் வரும். ஸோ இது மாதிரி ஒரு கிராஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ கட் பண்ணிடுறேன் ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும். பேக் பார்ட்டு தான் உங்களுக்கு ஓப்பனில் வரும். ஸோ ஃப்ரண்ட் பார்ட் வந்து மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடில் வந்து மார்க் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு 3 inches வச்சுட்டு அது வந்து நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 3 inches. அப்புறம் இங்கே பாடிக்கு நாச்சு போட்டுட்டோம். ஸோ இது பாடி நாச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதையே பேஸ் பண்ணி நம்ம வந்து பேக் பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டு அப்படியே வந்து பேக் பார்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு ஆர்ம் சைஸ் எடுக்கும்போது இந்த கீழே வந்து இந்த கட் பண்ண பீஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து அது உள்ளே வந்துருச்சுன்னா அப்புறம் கட்டிங்கில் போயிடும். இந்த சைடு வந்து ஒரு 1.5 inch விட்டுடலாம் நெக்கு பக்கம். ஏன்னா இது வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி மடிக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். ஸோ இதை அப்படியே போட்டு பேக் எடுத்துடலாம். பேக்கில் வந்து வேணும்னா இதே சைஸ் கூட நெக் எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணும்னா மேலே வந்து கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது கட் பண்ணும்போது இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ஏற்றி கட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது அப்போ வந்து அந்த பீஸ் வந்து உள்ளே வந்து கம்மியாகாமல் கரெக்டாக உட்காரும், ஈவனாக உட்காரும். ஸோ லைட்டாக ஏற்றி நெக் வந்து மேலே வச்சு கட் பண்ணுறேன். சிசர் எப்போவுமே கட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த டிப்பில் கட் பண்ணணும். உள்ளே கட் பண்ணிங்கன்னா சிசர் வந்து இப்படி முடியும் போது முன்னாடி இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிவிடும். ஸோ எப்போவுமே வந்து டிப்பில் கட் பண்ணிங்கன்னா உங்கள் சிசர் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ எப்போவுமே டிப் வந்து கொஞ்சம் அந்த ஷார்ப்பாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க.
ஹிப்பில் கட் பண்ணும்போது தான் சிஸ்டர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இந்த டாட்லாம் பிடிச்சதுக்கப்புறம் ஹிப் சைஸ் வந்து ரெடி ஹிப் சைஸ் இதுதான் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பேக் டாட்டுக்காக இதுலேயும் ஒரு நாச் போட்டுக்கிறோம். ஸோ இங்கே இந்த இடத்துல ஊக்குப்பட்டி ஐப்பட்டி வந்து மடிக்கிறதுக்காக இங்கே ஒரு நாச் போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே நெக்குக்கிட்ட எவ்வளோ அளவு மடிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நாச் போட்டுட்டோம். ஸோ இப்போ இந்த பாடி பார்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் தள்ளி உள்ள லைன் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சில் இது மாதிரி ஒரு இது மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு கலரில் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு ஷேப் வந்து ஃப்ரண்ட்டுக்காக எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு டாட்டோட மார்க் வந்து ஹைட் வந்து உங்களுக்கு 3 இன்ச்சஸில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 3 இன்ச்சஸில் வந்து ஒரு இப்படி ஊசி வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் பிடிக்கும் போது கரெக்டாக ஈவனாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே சைஸாக வரும். இப்போ நான் வந்து கீழே ஃபோல்டிங்காக ஒரு 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். இப்போ நமக்கு வந்து டோட்டல் லென்த் வந்து 30 இன்ச்சஸ். 30ல் உங்களுக்கு 12 போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். அந்த 12 இன்ச்சஸை ஃபோல்ட் பண்ணிவிட்டு மீதி எவ்வளோ இருக்கோ அதை வந்து நான் அப்படியே இங்கே வச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே 30 இருக்குது, மேலே வந்து 12 இன்ச்சஸில் நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதே மாதிரி இன்னொரு பார்ட்டு. ஸோ இது ஒரு பார்ட், இன்னொரு பார்ட், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஸ்கர்ட் ரெடி பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஸ்டிச்சிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே இதில் அப்படியே விட்டுட்டோம். அதனால் நீங்கள் இந்த பீஸ் போட்டு அப்படியே இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக ஷிம்மிக்கு வந்து நிறைய ஃப்ளேர் தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ துணி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளேர் வச்சுக்கோங்க. ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் யாருக்கு ஷிம்மி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அவங்களோட சீட் சைஸ் எடுத்துக்கோங்க. சீட் சைஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து சீட் சைஸ் வந்து ஒரு 28 வருதுன்னு வச்சுக்கோங்க. 28ல் வந்து 4 டிவைட் பண்ணோம்னா 7 இன்ச்சஸ் வரும்னு வச்சுக்கோங்க. 7 இன்ச்சஸ்லேருந்து ஒரு அதில் அப்படியே டபுளாக கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு துணி இல்லை அப்படின்னா, கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் இது வந்து 14 இன்ச்சஸ் இருக்குது ஃபோல்டிங்கில். ஸோ ஒரு கிளாத் ஃபோல்டிங்கில் 14 இன்ச்சஸ் இருக்குது. அப்போது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது 28 இன்ச்சஸ் வந்து ஒரு ஆஃப் வரும். ஸோ இன்னொரு இது வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ளேர் இருந்தால் போதும். ஸோ எனக்கு கிளாத் இருக்கிறதுனால நான் இது அப்படியே வந்து வச்சுடுறேன். கிளாத் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் சீட் சைஸ்லேருந்து அப்படியே இன்னொரு பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேர் போதும். ஸோ இப்போ நம்ம இதை ஷிம்மி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் ஏன் நாச் போட்டேன் அப்படின்னு வந்து அவங்க கிளியராக சொல்லலை. இது எக்ஸஸாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸஸாக இருக்க கிளாத் வந்து எவ்வளோ ஃபோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஒரு அடையாளம் வேணுங்கிறதுக்காக தான் இங்கே நாச் போட்டோம். ஸோ உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வராது பிகினர்ஸ்க்கு அப்படின்னா இது மாதிரி ஒரு நீடில் எடுத்துக்கோங்க. நீடில் எடுத்துகிட்டு நீங்கள் லைன் போட்டிருக்கீங்களா அது மேலே ஒரு இந்த மாதிரி
நீடில் ஹோல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு எடுக்கும் போதும் 2 பக்கமும் ஒரே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து பேக் பார்ட்லேருந்து ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு பேக் நெக்கும் ஹார்ம் சைஸும் உங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு வந்து வித்தியாசம் தெரியாது. ஸோ அதனால் நம்ம சைடுக்காக உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபைக்காக இங்கே ஒரு நாச் போட்டுறோம். ஸோ நாச் போட்ட சைடு வந்து சைட் பார்ட்டு, இது வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி. ஸோ உங்களுக்கு அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இந்த டவுட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு சின்ன ஐடென்டிஃபைக்காக அது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு டீஸ் மார்க் கூட போட்டுக்கலாம் சைடுக்காக. இது மாதிரி ஆரோ மார்க் போட்டு ஒரு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஊக்குப்பட்டி ஐப்பட்டி மடிச்சுக்க போகிறோம். ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து உள்ளே வந்து ஷைனிங் இருக்கும். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு வந்து மேட் ஃபினிஷிங்காக இருக்குது, உள்ளே ஷைனிங்காக இருக்குது. ஸோ இதை வந்து ராங் சைடு இந்த பக்கம் எடுத்துகிட்டு திரும்பி இந்த பக்கம் எடுத்து ஒரு டீஸ் மார்க் போட்டுருவோம். ரெண்டும் ராங் சைடு, உள்ளே இருக்குது ரெண்டும் ரைட் சைடு. ஸோ இந்த பக்கம் வச்சுருக்கோம், இப்படி வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு இது வந்து லெஃப்ட் சைடு வர்றது வந்து ஐப்பட்டி வரும், உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறது ஊக்குப்பட்டி வரும். ஐப்பட்டி எப்படி ஃபோல்ட் பண்ணுவோம் அப்படின்னா இது மாதிரி எடுத்து ஒரு ஃபோல்டிங், அதாவது இது வந்து நான் கரை பீஸ் இருக்குது இல்லைன்னா பாருங்க இப்படி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, லைனுக்கு வெளியிலேயே மடிப்போம், உள்ளே போக்காது ஃபோல்டிங்கு. ஸோ இப்படி எடுத்துகிட்டு இது மாதிரி இந்த லைன் மேலேயே வச்சு கரெக்டாக வெளியிலேயே மடிக்கிறோம். இது வந்து ஐப்பட்டி. அதாவது ரிவர்ஸில் போட்டோன்னே உங்களுக்கு லெஃப்டில் இருக்க கிளாத் வந்து ஐப்பட்டி. சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இங்கே நாச்சு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த நாச்சுக்கு மேலே கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் அந்த நாச்சுக்கு மேலேயே வந்து வச்சு மடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஐப்பட்டின்னு உங்களுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக இதில் இந்த கைடு அளவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸோ இந்த இப்போ ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த எக்ஸஸாக விடலை அப்படின்னா, இது நான் உங்களுக்கு எக்ஸஸாக விட்டோம் இல்லையா, இதை நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் பண்ணி மடித்து காமிக்கிறேன். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வரும். ஸோ நெக் வந்து நம்ம தைக்கும்போது பிச்சுட்டு வந்துடும், அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி வச்சேன். இப்போ நம்ம வந்து ஐப்பட்டி ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஊக்குப்பட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஐப்பட்டியில் வந்து கொஞ்சமாக மடித்தோம் இல்லையா, இதில் வந்து இந்த குத்து போட்டிருக்கோம் இல்லையா, நீடில் ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஹோல் வரைக்கும் வச்சு மடிச்சுட்டு இன்னொரு ஃபோல்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம போட்டிருக்க லைனுக்கு இந்த நாச் போட்டோம் இல்லையா, நாச் போட்டதுக்கு உள்ளே மடிச்சிருக்கோம். அந்த ஐப்பட்டி வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி இதுதான் அந்த லைனு. நீடில் ஹோல் எனக்கு தெரியுது, உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியாது, அதனால் நான் வந்து திரும்பி உங்களுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ வந்து ஐப்பட்டி எடி மடிச்சோன்னா ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த லைன் மேலேயே வச்சு மடிச்சிட்டோம். ஸோ அது வந்து ஐப்பட்டி. ஊக்குப்பட்டினா இந்த லைன் கிட்ட வரைக்கும் வந்துட்டு லைனுக்கு உள்ளே போயிடுச்சு ஊக்குப்பட்டி. ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நான் கற்றுக்கும் போதும் இது வந்து நிறைய வாட்டி பிரித்து தைச்சிருக்கோம், அதனால தான் உங்களுக்கு வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஊக்குப்பட்டியில் வந்து 2 ஸ்டிச் போட வேணாம். அப்போது இது வந்து 2 ஸ்டிச் போடலன்னா இது வந்து ஊக்குப்பட்டின்னு உங்களுக்கு தெரியும். 2 ஸ்டிச் போட்டிருந்தா இது ஐப்பட்டின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த நெக்கு கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே சைடை நாச்செல்லாம் வச்சு கரெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பட்டி வந்து இது மாதிரி எக்ஸ்டர்ன் ஆகிருக்கும்.
ஸோ அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக தைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இன்கேஸ் வந்து ரெண்டும் இப்படி ஃபோல்டிங் கரெக்டாக வந்துருந்ததுன்னா அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக தைக்கல, ஒரு பக்கம் வந்து தப்பாக தைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ தப்பாக தைச்சா என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து ஊக்கு போடும்போது இது மாதிரி ஊக்கு போடும்போது இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு நெக் வந்து இவ்வளோ வந்து க்ளோஸ்டாக வந்திருக்க பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு பாடி வந்து டைட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஐப்பட்டி ஊக்குப்பட்டி கேர்ஃபுல்லாக பார்த்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் என்ன நெக்கோட வித்து என்ன கொடுத்தீங்களோ அது கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இதோட ரிவர்ஸ் சைடு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ரைட் சைடு வந்து மேல் பக்கமாக உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கோம் மேல் பக்கம். இப்போ வந்து இதோட ரைட் சைடு வந்து இதோட ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுது. இந்த டீஸ் மார்க் இருக்குது, இது வந்து ராங் சைடு. ஸோ ஒரு பக்கம் ராங் சைடு இந்த மாதிரி வச்சிடுறோம். இன்னொரு இதில் இது ஒரு ராங் சைடு, ஐப்பட்டி பக்கம் ராங் சைடு இப்படி வச்சிடறோம். இது மாதிரி வச்சுட்டு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச் விட்டுருக்கோம். ஸோ அந்த 1/2 இன்ச் வந்து பிடிச்சிக்கலாம். ஸ்டார்டிங் டு எண்டிங் லாக் ஸ்டிச் போடுங்க, இல்லைனா வந்து தையல் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 2 ஸ்டிச் போட்டுக்கணும், இல்லைனா தையல் வந்து பிரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்மளோட நெக் பார்ட்டை வந்து தைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஃபோல்டிங், அப்புறம் இதையே இன்னொரு ஃபோல்டிங். இது வந்து ரொம்ப தின்னாக மடிக்கணும். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கிளாத்தை இந்த பக்கம் கீழே இருக்க கிளாத்தை லைட்டாக உங்கள் பக்கம் இழுத்திங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வச்சதுக்கப்புறம் இழுத்திங்கன்னா லைட்டாக அதுவே ஃபோல்ட் ஆகும். ஸோ கையை வந்து இந்த மாதிரி இப்படி திருப்பி உருட்டி தைச்சிக்கலாம். ஸோ இந்த ஷோல்டர் அட்டாச்சிங் வந்து இந்த கிளாத் வந்து பின்பக்கமாக தள்ளி விட்டுருங்க. எப்போவுமே ப்ளவுஸில் கூட எல்லாமே வந்து இந்த ஷோல்டர் வந்து பின்பக்கமாக தான் இருக்கணும். பேக் சைடை ஃபேஸ் பண்ண மாதிரி தள்ளி விட்டுருங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. கிளாத் வந்து அதுவே வந்து ட்விஸ்ட் ஆகும். கீழ்ப்பக்கமாக ஒரு விரலை வச்சு லைட்டாக இப்படி இழுங்க. ஸோ அதுவே லைட்டாக ட்விஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக வரலன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கோட மெத்தடை தெரிஞ்சுக்கோங்க, எதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸ்டிச்சிங்கில் வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா காமிக்கும். தைச்சதுக்கப்புறம் என்ன இது டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நம்ம தைக்கும் போது என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான். லைட்டாக இந்த வரல வச்சு இப்படி இழுத்திங்கன்னா அதுவே ஃபோல்ட் ஆகுது பாருங்கள். நீங்கள் சும்மா ஒரு வேஸ்ட் கிளாத்தில் கூட இது மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லைனாலும் இது மாதிரி ஒரு நெக்கு, ஃப்ரண்ட் நெக், பேக் நெக்கு அட்டாச் பண்ணி இது மாதிரி ஒரு 5-6 வாட்டி தைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
அந்த ஃபோல்டிங் வந்து ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் தைச்சி விட்டுட்டதுனால தான் விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அதையே ட்ரை பண்ணிங்கன்னா வராது. ஸோ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நீங்கள் ஒரு 4-5 டைம்ஸ் வேறு கிளாத்தில் வந்து இது மாதிரி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோல்டிங் வந்து நல்லா மைண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இது வந்து பாவாடை சட்டைக்கெலாம் வந்து பாடி கிளாத் வந்து இப்படி தான் வந்து சேம் மெத்தட் தான். பாவாடை சட்டையுமே இது மாதிரி தான். ஆனால் வந்து அதுக்கு வந்து ஃப்ரீக்கெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்கலாம் பரவாயில்ல. அதே மாதிரி அதில் வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து கிளாத் வந்து நிறைய இருக்கும். இது பெட்டிக்கோட்டுங்கிறதுனால இதை கம்மியாக ஃப்ளேர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஹாஃப் தான் போடுவோம் அதனால். ஸோ இது மாதிரி தின்னாக ஃபோல்ட் பண்ணி மடித்து சுற்றி தைச்சிக்கலாம். இப்போது இந்த சென்டர் டாட் போட்டோம் இல்லையா, அதை வந்து பிடிச்சிக்கலாம். சும்மா ஒரு ½ இன்ச் பிடிங்க. நம்ம ½ இன்ச் தான் கிளாத் விட்டுருக்கோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஷேப் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே ஹாம்கிட்டையும் அதே மாதிரி சின்னதாக மடித்து தைச்சிக்கலாம். ஸோ இப்போ நெக்கும் சைடும் தைச்சிட்டோம். இப்போ இங்கே வந்து ஹாமும் தைச்சிட்டோம். இப்போ வந்து சைடு அட்டாச் பண்ணலாம். சைடு வந்து அந்த இடத்துல வந்து பாடிக்காக நாச் போட்டோம் இல்லையா, அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நாச்சில் வந்து லாக் ஸ்டிச் போட்டு சைடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ஊக்குப்பட்டி இருக்குது. ஊக்குப்பட்டி மேலே இந்த ஐப்பட்டியை இது மாதிரி வச்சு சும்மா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கர்ட் பார்ட்டை ஸ்டிச் பண்ணும்போது ஒரே சர்க்கிள் மாதிரி வரும். ஸோ இது ரைட் சைடு இருக்குது. ஊக்குப்பட்டி கீழே, அதுக்கு மேலே ஐப்பட்டி. ஏன்னா நம்ம அப்படி தான் ஊக்கு கட்ட போகிறோம் இப்போ. ஸோ ஊக்குப்பட்டி கீழே, மேலே வந்து ஐப்பட்டி வச்சு இதோட கீழ் பார்ட் ஹிப் சைடில் வர பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேக் ஊக்குப்பட்டியும் ஐப்பட்டியும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஹிப் வந்து ஒரு சர்க்கிளாக வந்துருச்சு. இப்போ இந்த
1/4 மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 17.5 வருது. நம்ம 17 எடுத்துக்கலாம். ஸோ 17 அந்த பாடி கிளாத்தோட ஹிப் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inches வந்தது. அந்த 6 inches இந்த 17லேருந்து மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 11 inches வரும். ஸோ 11 inches திரும்பியும் வந்து 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1.8 வருது. நான் வந்து 2 inches எடுத்துக்கிறேன். அதாவது ஹிப் சைஸ் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அந்த மெஷர்மெண்ட்டை இந்த 1/4 இருக்கிற மெஷர்மெண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த 1/4 மெஷர்மெண்ட்டோட டிவைட் பண்ணணும். இப்போ 6 வந்ததுன்னா 17லேருந்து 6 மைனஸ் பண்ணிவிட்டு 11 வந்தது. 11லேருந்து உங்களுக்கு வந்து 6 inchஸில் வந்து 6ஆல் வந்து டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து 1.8 வருது. நான் வந்து 2 inches எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 inch, அதுக்கப்புறம் ஒரு 1 inch கேப்பு, அதுக்கப்புறம் 2 inch, அதுக்கப்புறம் 1 inch. இது மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. 2 inch, 1 inch, 2 inch. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சைடு மார்க் பண்ணிட்டீங்க. திரும்பி அதே இதில் வந்து பேக் சைடு வந்து இதே மாதிரி அந்த லைனுக்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த மார்க் பண்ணது தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த 1 inch வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இந்த 1 inch விட்டுடுறேன். இப்போது இங்கே இருக்க 2 inches வந்து இப்படி நான் ஜாயின் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு 1 inch விட்டுட்டேன். அப்புறம் இங்கே 2 inch வந்து மார்க் பண்ணியிருக்கேன், நாச் போட்டிருக்கேன். அந்த 2 நாச்சையும் ஒன்றா இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா பின்னாடி இப்படி வந்து உங்களுக்கு ஃபோல்ட் ஆகும். ஸோ இதுதான் ஃப்ளீட்டு. திரும்பி நம்ம இந்த 1 inch விட்டுறோம். திரும்பி இங்கே இருக்க இது வந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ பிகினர்ஸ் வந்து ஃப்ளீட் வைக்கும்போது ஸ்டிச்சு வந்து பெருசாக வச்சு போடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுனாலும் நீங்கள் அதை வந்து ஈஸியாக பிரிச்சுட்டு தைச்சிக்கலாம். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளீட்டுக்கு மேலே இன்னொரு ஃப்ளீட் வந்து கேப்பே வரல. ஸோ என்னோடது வந்து கிளாத் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அதனால். ஸோ உங்களுக்கு கம்மியாக வந்ததுன்னா கொஞ்சம் கேப் வந்து வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஆஃப் வந்து ஃப்ளீட் வச்சுருக்கேன். அந்த ஒரு ஆஃப் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக ஃப்ளீட் வச்சுட்டு அப்புறமா சரியாகலாம் பிரிக்கணும். அதனால் ஒரு ஆஃப் வந்து நம்ம கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இந்த ஒரு ஆஃப் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ இன்னொரு ஆஃப் வந்து ஃப்ளீட் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஸ்கர்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஃப்ளீட் வச்சு முடிச்சாச்சு. இப்போ ஒரு சைடு மட்டும்தான், சென்டரில் மட்டும்தான் அட்டாச் போட்டிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் வந்து ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த இன்னொரு பக்கமும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணும்போது ஃபுல்லாக ரெண்டு வரைக்கும் அட்டாச் பண்ணாதீங்க.
கொஞ்சம் தூரம் மட்டும்தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா இப்போ வந்து நம்ம இந்த கீழ்ப்பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம அட்டாச் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு ரவுண்டு முடிஞ்சு திரும்பி இந்த சைடு வரும்போது உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து 2 இன்ச்சு விட்டுருக்கோம். அதனால் அந்த 2 இன்ச்சு வந்து ஸோ கீழே வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு 2 இன்ச்சு விட்டோம். இந்த 2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 2 இன்ச் வந்து அப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா இது வந்து எண்டு பார்ட்டு. இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு ஃபோல்டிங் மொத்தமாக மடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கரெக்டாக இந்த ஒரு இன்ச்சில் வந்து ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒரு சும்மா ஒரு டம்மியாக ஒரு ஸ்டிச் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு ஃபோல்ட் பண்ணுங்கள். அந்த டம்மியாக போட்ட ஸ்டிச் வந்து விசிபிள் ஆகாது, வெளியில் தெரியாது உங்களுக்கு, அது வந்து உள்ள ஃபோல்டிங்கில் மறைஞ்சிரும். ஸோ இதுதான் வந்து ரைட் சைடு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் 2வது போகிற ஸ்டிச்சு மட்டும்தான் வெளியில் தெரியும். ஸோ வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கற்றுக்கும் போதே வந்து பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து போர் அடிச்சிடும். எப்படி ஈஸியாக பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். நான் வந்து அப்படியே தான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ ஃபோல்டிங் வந்து கரெக்டாக 2 இன்ச்சஸ்னால் ஃபுல்லாக 2 இன்ச்சஸ் கரெக்டாக பிடிங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதே மாதிரி இது இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது கிளாத்தை வந்து இப்படி வந்து உங்கள் பக்கமாக இழுக்காதீங்க, இந்த மாதிரி இழுக்காதீங்க. கிளாத்தை இழுத்திங்கன்னா இது அந்த இடம் வந்து இப்படி ஃபினிஷிங்காக வராது. ஸோ வந்து உங்களுக்கு அது கிராஸ் அப்படி இந்த மாதிரி வந்துடும், கிராஸாக வந்துடும். ஸோ அப்போ என்ன பண்ணணுங்க, இது மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கிளாத்தை அதாவது ரைட் சைடில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க கிளாத்தை லைட்டாக இப்படி இழுத்திங்கன்னா இது வந்து கரெக்டாக போய் ஃபோல்ட் ஆகி உட்காரும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரைட் சைடு ஃபோல்ட் பண்ணுற கிளாத்தை இழுக்கக்கூடாது. கீழே வந்து மிஷினில் இருக்க கிளாத்தை வந்து இது மாதிரி சும்மா ஒரு 2 விரல வச்சு லைட்டாக இழுக்கணும், ரொம்ப இழுக்கக்கூடாது. லைட்டாக இழுத்திங்கன்னா அது வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகி நிற்கும். ஸோ அப்போ வந்து இது மேலே வச்சு தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் பக்கத்துக்கு நீட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாகவே தைங்க. ஏன்னா பிகினிங்கில் வந்து உங்களுக்கு கையெல்லாம் வந்து அந்த ஃபோல்டிங்க்கு அந்த மிஷின் இதுக்காக செட் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் தைக்கிறப்ப யாரையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரோட எபிலிட்டி வந்து ஒரு மாதிரி. ஸோ உங்களை வந்து நீங்கள் உங்களோட மட்டும்தான் கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம முடிக்க போகிறோம். இப்போ நம்ம அட்டாச் பண்ணி விட்டோம் இல்லையா, இதோட இந்த இது வந்து ஒன்றா கரெக்டாக ஈவனாக மடியுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த இது வந்து ஈவனாக மடியுது. இதே நம்ம வந்து இந்த சைடு அட்டாச் பண்ணாமல் ஃபஸ்ட்டே ஃபோல்ட் பண்ணியிருந்தோன்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபோல்டிங் வந்து சின்னது பெருசாக பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரும். இது மாதிரி உங்களுக்கு வந்து அட்டாச்சிங்கில் வந்து சைடு வந்து அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு மடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈவனாக வந்து முடியணும். இப்போது பேலன்ஸ் இருக்கிறத வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நான் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் இல்லையே. இப்போ ஸ்கர்ட் பார்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த தச்சது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து இந்த ஹிப்போட இந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபிட் பிடிச்சிருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இப்போது இது வந்து சைடு பார்ட்டு. ஸோ இது வந்து 2 சைடு இருக்கும், 2 சைடோட பார்ட்டு. இந்த சைடு பார்ட்டை இந்த சைடு பார்ட்டோடு வச்சுட்டு நம்ம வந்து ஓப்பன் கிளாத்தாக இருக்கும்போது சென்டரில் ஒரு நாச்சு போட்டோம் இல்லையா, அது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல. இங்கே இருக்க அந்த நாச்சு இங்கே இருக்கு. ஸோ அதாவது 1/4 ஒரு நாச்சு போட்டோம் இல்லையா, இந்த 1/4 நாச்சு கூட இந்த மிடில் பார்ட் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகணும். இந்த மாதிரி கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளீட் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுக்காக இந்த நாச்சு போடுறோன்னா பாடியோட சென்டர் பாயிண்ட்டும் இதோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக மீட் ஆகணும். இல்லைனா நீங்கள் வந்து சர்க்கிளாக வைக்கும்போது அட்டாச் வந்து சென்டரில் வந்தாலும் வந்துடும். அதனால் ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த பாடி பார்ட் எடுத்து இதை ஓப்பன் பண்ணி இதுக்கு உள்ளே போட்டுக்கிறோம். ஸோ உள்ளே போட்டுட்டு ஸோ நம்ம வந்து இதோட இங்கே மிடில் பார்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மிடில் பார்ட்டையும் இதோட மிடில் பார்ட்டையும் ஒன்றா. ஸோ இப்போ வந்து ஸ்கர்ட்டை வந்து நான் ரைட் சைடு திருப்பியிருக்கேன். ஃபோல்டிங் வந்து ரைட் சைடு இருக்குது பாருங்கள், ரைட் சைடு திருப்பிக்கிட்டேன். இப்போது ஸ்கர்ட்டோட இது வந்து சைடு பார்ட்டு, இந்த சைட் பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணி இதோட சென்டர் பார்ட் எடுத்துக்கலாம். சென்டர் பார்ட்டில் ஒரு டீஸ் மார்க் பண்ணுறேன். இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதோட மிடில் பார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பாடி பார்ட் எடுத்துக்கலாம். பாடி பார்ட் வந்து ராங் சைடு இருக்குது. ஸோ நம்ம வந்து பின்னாடி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. இப்போ இந்த பாடி பார்ட்டுக்குள்ளே இந்த ஸ்கர்ட் பார்ட்டை உள்ளே விட்டுடலாம். உள்ளே விட்டுட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டும் இதோட சென்டர் பாயிண்ட்டையும் இப்படி அட்டாச் பண்ணிக்கிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சர்க்கிளாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ நீங்கள் இப்படி அட்டாச் பண்ணி இப்படி திருப்பும்போது பார்த்தீங்கன்னா இதோட ரைட் சைடும் கரெக்டாக வந்துடும். ஸோ ஏன்னா பிகினர்ஸ்க்கு வந்து இந்த அட்டாச்சிங் தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் வந்து ஸ்கர்ட்டை வந்து ரைட் சைடு வச்சுக்கோங்க, பாடியை வந்து ராங் சைடு வச்சுட்டு அந்த சர்க்கிள்குள்ளே இந்த ஸ்கர்ட்டை வந்து உள்ளே நுழைச்சிட்டு நம்ம அப்படியே வந்து சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட்டை வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம்னா கரெக்டாக வந்து ரைட் சைடு ராங் சைடு மிஸ்டேக் வராமல் கரெக்டாக அட்டாச் ஆகிடும். அவ்வளோதான், பெட்டிக்கோட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு அந்த ப்ளீட்டெல்லாம் கரெக்டாக ஈவனாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிகினிங்கில் அந்த ப்ளீட் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா வேறு ஒரு சின்ன கிளாத் எடுத்து இது மாதிரி ஒரு 4-5 டைம்ஸ் வந்து ப்ளீட் வைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது வந்து அந்த ஃபோல்டிங் வந்து ஆரம்பத்தில் வரதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் பழக வந்து அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் டெய்லரிங் கற்றுக்கும் போது என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு பிகினர்ஸோட லேர்னிங் எபிலிட்டி எப்படி இருக்குமோ அவங்களுக்கு எப்படி சொன்னால் ஈஸியாக புரியுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாராவது டெய்லரிங் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனலில்
டெய்லரிங் வந்து எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணலாம், அதே சமயத்தில் ஒரு ஷாப்பில் என்ன ஃபிட்டிங்கும் ஃபினிஷிங்கும் வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி தருவேன். என்னோட வீடியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.